வணக்கம். பேட்டை மற்றும் காஞ்சனா 3 படங்களில் வெளிநாட்டு உரிமை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்ததாக தேனாண்டாள் பிலிம்ஸ் உரிமையாளர் முரளிக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சன் பிக்சர் தயாரிப்பில் வெளியான பேட்டை மற்றும் காஞ்சனா 3 திரைப்படங்களின் வெளிநாட்டு உரிமைகளை பெற்றுத் தருவதாக மறைந்த இயக்குநர் ராமநாதனின் மகனும் தேனாண்டாள் பிலிம்ஸ் உரிமையாளருமான முரளி மலேசியாவில் உள்ள மாலிக் ஸ்கிரீன் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டுள்ளார். இதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த மலேசிய நிறுவனம் 30 கோடி ரூபாயை முரளிக்கு வழங்கியிருக்குது. ஆனால் ஒப்பந்தப்படி இந்த 2 படங்களின் வெளிநாட்டு உரிமைகளையும் மலேசிய நிறுவனத்திற்கு பெற்றுத்தரவில்லை எனவும் தொடர்ந்து 15 கோடி ரூபாயை மலேசிய நிறுவனத்திற்கு முரளி திருப்பி அளித்திருக்கிறார். மீதி தொகையை திரும்பி செலுத்த தொடர்ந்தும் அவர் அளிக்காததால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் மீது முரளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 10 கோடி ரூபாய் காசோலையை மலேசிய நிறுவனத்திற்கு முரளி கொடுத்துள்ளார். இந்த தொகையை வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்ததை அடுத்து முரளிக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கை மலேசிய நிறுவனம் சார்பில் தற்போது தொடரப்பட்டிருக்கின்றது. நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.